பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், என்னை விழுங்கப் பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில், அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை இரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். யார் விழுங்கப் பார்க்கிறது? யார பத்தி தாவீது சொல்றாரு? அப்படின்னா, இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு வேத சத்தியம் இருக்கு. நம்மை விழுங்க பார்க்கிறது யாரு? இப்ப ஜெனரலா நம்ம என்ன சொல்லுவோம்? மனிதர்கள தான் சொல்லுவோம். ஏன்னா, அவங்க தான் நமக்கு எதிரா இருக்கிறாங்க. நம்ம கண் முன்னாடி இருக்கிறாங்க. நமக்கு ஏதாவது விரோதமா செயல்படும்போது, அவங்க என்ன விழுங்க பார்க்கிறாங்கன்னு நம்ம சொல்றோம். ஆனா, உண்மை அது இல்ல. உண்மை என்ன அப்படின்னா, வேதம் என்ன சொல்லுதுன்னா, மாம்சத்தோடும், இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்ல. அப்ப நம்ம முன்னாடி வந்து எதிர்க்கிறது யாரு? மனிதர்கள் தானே எதிர்க்கிறாங்க. மனிதர்கள் தானே தீங்கு செய்றாங்க. அப்படின்னு நம்ம கேட்கலாம். மனிதர்கள் மூலமா அவன் செயல்படுறான். ஏன்னா, சாத்தான் யார் மூலமாகவும் செயல்பட முடியும். ஏன்னா, ஆண்டவர் அவனுக்கு அப்படி ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஏவாளிடத்திலேயே சர்ப்பத்தின் மூலமா தான் பேசினான். பேசி தான் அந்த பழத்தை சாப்பிட வச்சான். அதுபோலத்தான் அவன் மனிதர்கள் மூலமாக நம்மை எதிர்த்து நிற்கிறான். ஏன் நம்மை எதிர்த்து நிற்கிறான்? அப்படின்னா, நாம இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்பதால். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் அல்லாதவர்கள அவன் எதிர்த்து நிற்க மாட்டான். அவங்கள விழுங்கணும்னு நினைக்க மாட்டான். அவங்கள நிந்திக்கணும்னு நினைக்க மாட்டான். ஏன்னா, அவங்க எல்லாருமே அவனோட ஒத்த வேஷம் தரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு, அவன் சொல்றபடி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால அவன் அவங்கள ஒண்ணுமே செய்ய மாட்டான். அவங்கள நல்லா கொழுக்கவும், செழிக்கவும் பண்ணுவான். ஆனா, இயேசுவின் பிள்ளைகள அவன் நிந்திப்பான். அவங்கள விழுங்க பார்ப்பான். அப்படி அவன் விழுங்க நினைக்கும்போது, நமக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை வருமாம். அந்த ஒத்தாசை நம்மள ரட்சிக்குமாம். அந்த ஒத்தாசை வேற யாரும் இல்ல. அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஒத்தாசைன்னா உதவி. உதவி வரும் கன்மலை ஆகிய இயேசு கிறிஸ்து. அது மட்டும் இல்ல. அவர் நம்முடனே இருந்து நமக்கு கிருபையையும் சத்தியத்தையும் என்ன பண்றாராம்? அனுப்புவாராம். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்னு வேதவசனம் இருக்கு. யார் பின்னாடி அது தொடரும்? இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்களோடு. இந்த நன்மையும் கிருபையும் யாரு? அவர் இயேசப்பா தான். அது இயேசு. இயேசு கிறிஸ்து இரட்சகர், மீட்பர், மேய்ப்பர், பாதுகாவலர். அவர் நம்மை தொடருவார். நம்மை பாதுகாப்பார். சாத்தானுடைய சூழ்ச்சிகளிலிருந்து நம்மை விடுவிப்பார். அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. இது என்ன இப்படி சொல்றீங்க? எப்படி இதை நாங்க நம்புறது? அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம். நீங்க வேதத்திலேயே பாருங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்துல சாத்தான் சவுல தூண்டிவிட்டு தாவீத 3 முறை கொல்ல பார்த்தான்.
அது மட்டும் இல்ல, பல திட்டங்கள போட்டு தாவீத எப்படியாவது அழிச்சிரணும்னு அவன் போராடினான். ஏன்னா, தாவீது கர்த்தருக்கு ஏற்றவனா இருந்தான். கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார், இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்னு. ஆனா சவுல் எப்போ இப்படி ஒரு திட்டம் தீட்ட ஆரம்பிச்சானோ, அவன் அப்பவே என்னவா ஆயிட்டான்? சாத்தானுடைய கையால் ஆயிட்டான். அதனால தான் சாத்தான் அவனை கொண்டு தாவீத அழிக்க பார்த்தான். அழிக்க முடிஞ்சுச்சா? கர்த்தர் தாவீதை மீட்டெடுத்தார், ரட்சித்தார். அவர் கிருபையாகிய பேரன்பாகவும் உண்மையாகவும் அவனுடனே இருந்து அவனை ரட்சித்தார். அதே போல பெலிஸ்தியரை எழுப்பி விட்டான் தாவீதுக்கு விரோதமாக. அந்த நேரத்தில் என்ன பண்ணாரு? ஆண்டவர் கிருபையாய் இருந்து தாவீதை ரட்சித்தார். கோலியாத்துன்ற ஒரு பெரிய ராட்சதனை எழுப்பி ஒன்றுமில்லாமல் பண்ணிடணும் இஸ்ரவேலர்களை நினச்சான். திட்டம் தீட்டினான். யாரு? சாத்தான். ஆனால் அங்கே முடிவில் என்ன நடந்துச்சு? ஒரு சின்ன பையனாகிய தாவீதை கொண்டு அந்த கோலியாத்தையே முறியடித்து போட்டார். அந்த இடத்திலே இஸ்ரவேலர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சித்தார். அதே மாதிரி மொர்தெகாயை எப்படியாவது தூக்கு மரத்தில் ஏற்றிடணும்னு சொல்லி ஆமானை கொண்டு திட்டம் தீட்டினான் சாத்தான். ஆனால் கடைசியில் நடந்தது என்ன? அந்த ஆமான் தான் தூக்கு மரத்தில் ஏற்றப்பட்டான். அங்கேயும் கர்த்தர் மொர்தெகாயை ரட்சித்து மீட்டெடுத்தார். இப்படி பல உதாரணங்களை நீங்கள் வேதங்களில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நடைமுறை வாழ்க்கையில் கூட நமக்கு எதிரடையாய் செயல்படுகிறவர்கள் அநேகரை நம்ம சந்திச்சிருக்கலாம். நீ நாளை காலையில் இருக்க மாட்ட, நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு, நம்ம முன்னாடி சவால் விட்டுருக்கலாம். இல்லை வேற ஏதாவது நமக்கு தீங்கு செய்திருக்கலாம். எப்படியாவது நம்மளை ஏதாவது பண்ணிடணும்னு சொல்லி அவங்க என்ன வேணால் முயற்சி எடுத்தும் கொண்டு இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் ஏன் வாய்க்கலை? ஏன் நடக்கலை? ஏன் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஊழியக்காரர்கள், எத்தனையோ பெரிய பெரிய ஊழியக்காரர்களை இன்னைக்கு வந்து வெளியரங்கமாக மிக பயங்கரமாக ஊழியம் செய்துட்ருக்காங்க. ஏன் அவங்கள்ட்டெல்லாம் போய் இந்த சாத்தான் கிரியை செய்ய முடியலை அப்படின்னா, அவங்க ஏசப்பாவில் அதிகமாக பலப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. இப்படி பலப்பட்டு கொண்டு இருக்கிற தன்னுடைய பிள்ளைகளில் யாரும் தொட முடியாதபடி அவர் அவர்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால் சாத்தான் என்னதான் திட்டம் போட்டாலும் அவங்கள தொடவே முடியாது. ஏன்னா இன்றைக்கி அத்தனை பெரிய ஊழியக்காரர்கள் வந்து இன்றைக்கி ஊழியம் செய்துட்ருக்காங்க. இன்றைக்கி ஒரு சில அமைப்புகள் வந்து எழும்பி இன்றைக்கி வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடணும்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன சபைகளில் போய் அவங்கள போய் துன்புறுத்துறதும், அடிக்கிறதும், காயப்படுத்துறதும், வேதனைப்படுத்துறதுமா இருக்கிறாங்க. ஏன் இங்கே போக வேண்டியது தானே? இங்கே போய் பேச வேண்டியது தானே? இங்கே போய் தடுக்க வேண்டியது தானே? இப்போ கோயம்புத்தூரில் மிகப்பெரிய அளவில் வாலிபர் முகாம் நடந்துச்சு. ஆகஸ்ட் 15 நடந்துச்சு. திருச்சியில் பெரிய வாலிபர் முகாம். அங்கே போய் தடுக்க வேண்டியது தானே? ஏன் ஒவ்வொரு வாரமும் சத்தியம் டிவியில் ப்ரோக்ராம் ஜெபிக்கலாம் வாங்கன்னு வந்துட்டுருக்கு, தடுக்க வேண்டியது தானே? முடியாது. ஏன்னா கர்த்தர் அவர்கள் கூட இருக்கிறார். அவர் அவர்களை மீட்டு ரட்சிக்கிறார். அதுபோலத்தான் கிறிஸ்தவர்களாகிய நாமும், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நாமும் எதை கண்டு நாம் பயப்பட வேண்டியதில்லை. நம்ம அவன் விழுங்கலான்னு திட்டம் போடலாம். ஏன்னா அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் வலம் வந்துக்கிட்டு இருக்கிறான். யாரை விழுங்கலான்னு? இன்னைக்கு வாலிப பிள்ளைகளை எப்படி விழுங்கலான்னு சொல்லி அவன் வலம் வந்துக்கிட்டு இருக்கிறான். எதை வச்சு விழுங்கலாம்?
பெண்ணை வச்சு விழுங்கலாமா? கண்களின் இச்சையை வச்சு விழுங்கலாமா? மாம்ச இச்சையை வச்சு விழுங்கலாமா? சினிமாவை வச்சு விழுங்கலாமா? களியாட்டத்தை வச்சு விழுங்கலாமா? உபச்சார வேசித்தனத்தை வச்சு விழுங்கலாமா? இன்னும் கொலை, கொள்ளை, இப்படி பல மதுபான போதை வஸ்துகள், இதை வச்சு விழுங்கலாமா அப்படின்னு அவன் வகை தேடிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடன் இருக்கும்போது அவனால் எதுவுமே செய்ய முடியாது. நம்மை அவனால் விழுங்க முடியாது. ஏன்னா அவர் நம்மை இரட்சிக்கிறவராக இருக்கிறார். அவன் ஒரு நாளும் நம்மளை விழுங்க முடியாது. அதனால நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த பரலோகத்திலிருந்து வந்த அந்த ஒத்தாசையாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டு அவரை அதிக அதிக அதிகமாய் நேசித்து வாழ்கிறோமோ, நம்மை சத்ருவால் ஒன்றும் செய்ய முடியாது, நம்மை நிந்திக்க முடியாது, நம்மை விழுங்க முடியாது. எனவே இயேசுவை ஏற்றுக்கொள்வோம், மீட்புடன் வாழ்வோம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமேன்.